நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்ஸ், அதாவது நட்சத்திரங்களை அடிப்படையை வைத்து அவங்க வந்து இந்த திசைகளை அறிந்து கொண்டார்கள். அந்த இப்பலஸ்ன்ற ஒரு காற்று ஒன்று அடிக்கிறதாக அந்த இப்பலஸ்ன்ற ஒரு கண்டுபிடித்து அந்த இப்பலஸ்னு பேர் வந்து. ஆனால் பொதுவாக தமிழர்கள் தான் கடல் வழியே மிக மிக அதிகமாக அறிந்தவர்கள் தமிழர்கள் தான். பொதுவாக ஒரு 20 துறைமுகங்கள் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில், சங்க காலத்திலேயே மட்டும். நீங்கள் இதிலிருந்து தொடங்குங்கன்னா இங்கே வடக்கில் இருக்கின்ற நம்மளுடைய பழவேற்காடு, அந்த புலிக்காட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியிலிருந்து அதெல்லாம் தமிழகம் தான். அதிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாப்பூரும் ஒரு துறைமுக நகரம் தான். அதுக்கடுத்து வந்து நம்முடைய இது மாமல்லபுரம், அப்புறம் புதுப்பட்டணம், சதுரங்கப்பட்டணம், அதுக்கப்புறம் மரக்காணம், அதுக்கப்புறம் அரிக்கமேடு, முக்கியமான ஊர் அரிக்கமேடு, ரோமானியர்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவிரிப்பூம்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இது போன்ற நகரங்கள்லாம் நிறைய இருக்குது. மந்திரிப்பட்டணம் ஒரு நகரம், அதுக்கப்புறம் வந்து கொர்க்கை, அழகன் குளம், அதுக்கப்புறம் குமரி இதில் இருந்திருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா முசிறி. அதே போல நிறைய துறைமுகங்களை பற்றி சங்க இலக்கியங்கள் நிறைய சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது இதில் வந்து நமக்கு என்னென்ன மேற்கு பகுதிக்கு செல்வதற்கு மேற்கு கடற்கரை பயன்படுத்தியிருக்காங்க. அது இங்கிறது கொல்லிமலையில் இருந்தோம், இல்லாட்டி நம்ம கொடைக்கானலில் இருந்தோம் மிளகு போகணும், இல்லை ஏதோ நறுமணப் பொருள் தான் நமக்கு முக்கியமான ஸ்பைசஸ்ன்றது, அதுதான் முக்கியமானது. ஸோ இதை தான் அவங்க கொள்ளுது. ஏன்னா நம்ம நறுமணப் பொருளுக்கு ஐரோப்பியர்கள் வந்து மிக மிக விரும்பிய வந்து ஏற்றுக்கொண்ட பொருள் வந்து நறுமணப் பொருள் தான். நம்ம தமிழகத்தில் வருகின்ற நறுமணப் பொருட்கள், மேற்கு பகுதியில் அந்த மலைப்பகுதியில் வருகின்ற மலைப்பொருட்கள், இப்போ அது வந்து யானை தந்தம், அப்புறம் வந்து மற்ற காட்டினுடைய வங்காளத்தில் இருந்து வருகின்ற ஒரு வகையான நார், அது கூட தமிழக வழியாக தான் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏற்றுமதி செய்திருக்காங்க. எர்மோபோலிஸ்னு ஒரு கப்பல், அது கப்பல்ன்ற ஒரு வார்த்தை வந்து பிற்காலத்தில் தான் வருது. நாவாய் என்று தான் முதல்ல எடுத்தாங்க. நாவாய்ன்றது ஒரு பெரிய கப்பல். அது இப்போ கப்பல் நம்ம சொல்லுவோம், அது அவங்களுக்கு புரியுறதுக்கா, மக்களுக்கு புரியுறதுக்காக கப்பல்னு சொல்லுவோம். நாவாய் தான் நம்ம சங்க இலக்கியங்களில் நாவாய் பற்றி குறிப்பு இருக்கிறது, களம் பற்றிய குறிப்பு இருக்கிறது, உரு என்ற பற்றி குறிப்பு இருக்கிறது, அதே போன்று சின்ன சின்ன படகுகள் பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது. கப்பல்ன்றது பிற்காலத்தில் விஜயநகர காலத்தில் கப்பல்னு வருது. சீனர்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே போன்று இந்த நாவாய் வந்து அரபிக்கடல் வந்து ரொம்ப ஆழம் குறைவு, அதனால் அங்கே இருக்க பேக் வாட்டர்ஸை பயன்படுத்தி போட்டில் ஏற்றி அதிலிருந்து பொருளை ஏற்றி நம்ம வந்து நடுக்கடல் இருக்கின்ற அந்த நாவாய்கள் ஏற்றி அந்த செங்கடல் பகுதிக்கு போயிருக்காங்க. செங்கடல்ன்ற பகுதி வந்து அந்த காலத்தில் எரித்திரையன்சி கடல்னு பேர். எரி என்றால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூஞ்சை வகையான ஒரு தாவரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். அது திரையன்னா தமிழ், அந்த திரை கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்கிறீங்க, அந்த எரித்திரையன்னா இந்த தமிழ் தான் பின்னாடி வந்து செங்கடல் மாறுது. அதை வந்து எரித்திரையன்னா பெரிப்ளஸ் அப்படின்னு, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன்சின்னு ஒருத்தர் வந்து ஒரு அனானிமஸ் ஆத்தர் அப்போவே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே எரித்திரியன் ஆஃப் பெரிப்ளன்சின்னு பற்றி தமிழர்களுடைய வணிகத்தை பற்றியும் செங்கடல் பகுதிக்கு சென்ற வணிகத்தை பற்றியும் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இங்கேருந்து அந்த பகுதிக்கு அப்படி போகும்பொழுது இந்த கடற்கொள்ளைக்காரர்கள் வராங்க. அதனால தான் அந்த சேரன் செங்குட்டு வேலன் வந்து அந்த கடம்பலத்து அதாவது கடல் பெருகொட்டிய செங்கோட்டவன் அப்படின்னு பேர் வாங்குறான். அவன் பேரே அப்படி தான் வருது சங்க இலக்கியங்களில். ஸோ இது மாதிரி ஈஸியாக அவங்க போகிறாங்க. இதற்கான சான்றுகள் வந்து தொல்லியலில் நிறைய கிடச்சிருக்கு. புதிய கடல் வழி கண்டுபிடிக்கின்றது காரணமே வந்து நம்ம தமிழகத்தின் பொருளாதாரம் தான் முக்கியம். அவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளை கட்டுப்படுத்தியது வந்து தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய வணிகம் தான் கட்டுப்படுத்தியது. அதனால் அது புதிய கல்வியை கண்டுபிடினா 14ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு நகரத்தை கைப்பற்றின பிறகு இந்த முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அவங்களே சுற்றி தான் வராங்க. ஆனால் தமிழர்கள் வந்து இந்த கடல் வழியில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறதால நேராக அந்த கொசிரால் குதாமில் இறங்குவாங்க. இன்னொரு நகரம் வந்து பெரினிகேன்னு ஒரு நகரம், அது ரெட் சி ஏரியாவில் ஆப்பிரிக்காவுடைய ஒட்டியே இருக்குது. இது வந்து அந்த எகிப்தினுடைய துறைமுக நகரங்கள். இங்கே இறங்கி ஒரு அலெக்சாந்திரியாவில் ஒரு பெரிய ஒரு ஓலை ஆவணம், கிரேக்கத்தில் எழுத ஓலை ஆவணம் கிடச்சிது. கிபி 1ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கும் 1ஆம் நூற்றாண்டு. அதில் முசிறியிலிருந்து சென்ற ஒரு வணிகன், அந்த வணிகனுக்கும் அங்கிருந்த ஒரு வணிகருக்கும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். அது வந்து கிரேக்க ஆவணம், அது வந்து அலெக்சாந்திரியா பேப்பரஸ் ஆவணம்னு நாங்கள் சொல்லுவோம். அதை கிரேக்கத்தில் தான் இருக்காங்க, தமிழில் அவன் கையெழுத்திருக்கான். அவன் தமிழ் வணிகன் இங்கேருந்து அவன் சொல்கிறான் எப்படிலாம் நாங்கள் போனோம்னு சொல்லிட்டு இறங்கி அந்த பெரினிகளை இறங்கி அந்த கப்பல் பேர் எர்மோபோலிஸ்னு, அந்த நாவாய் பேர் எர்மோபோலிஸ்னு அது பேர் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு 7 நாவாய்களுக்கு 7 கப்பலுக்கு சமமாக அவ்வளோ சரக்குகள் இருந்திருக்காதுல. இப்போ நீங்கள் சங்க காலத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்கள் நிறைய கேள்விப்பட்டது ராஜராஜ சோழர், அப்புறம் ராஜேந்திர சோழன். இதில் ராஜராஜ சோழன் வந்து இந்த கடற்படையை பயங்கரமாக யூஸ் பண்ணி அவருடைய ராஜாங்கத்தை விரிவுபடுத்தினார். கம்போடியா, வியட்நாம், அப்புறம் இந்தோனேஷியா தாண்டிலாம் போயிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா கண்ட்ரீஸையும் கான்குவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடற்படையை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணது அவருன்னு சொல்லலாமா? ஆமாம், இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா இது தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சங்ககால சோழர்களுடைய ஆட்சி வந்து ஏறக்குறைய பொது ஆண்டு 300 வந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பல்லவர்கள் ஆட்சி வருது.
பல்லவர்களும் வந்து கடற்படையில் மிகச்சிறந்தவர்கள். ஓகே. அவங்க வந்து சீனர்களோட தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. சீனாவிலிருந்து இங்கிருந்து நம்ம போதி தர்மர்லாம் போனதை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கேருந்து அவங்க தூதுவர்களை அமைச்சு வைக்கிறாங்க. இங்கேருந்து அங்கேருந்து தூதுவர்கள் இங்கே வந்திருக்காங்க, இங்கேருந்து தூதுவர் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தினுடைய வைகுந்த பெருமாள் கோயிலுடைய ஒரு சிற்பத்தை பார்த்தீங்கன்னா, யுவாங்சுவாங் வந்தவுடைய சிற்பம், யுவாங்சுவாங்குடைய சிற்பம் அதில் இருக்கும். நான் இப்போ தான் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே தூதுவர் வந்து யுவாங்சுவாங். அவர் வந்து வராரு, அவர் வந்து கடல் வழியாக தான் வராரு. கடல் வழியாக வந்து மாமல்லபுரத்தில் இறங்கி, இன்றைக்கி அந்த வேகவதி, அது பாலாறு வந்து அந்த காலத்தில் கப்பலே போகுமா, அந்த கப்பல் வழியாக வந்து காஞ்சிபுரத்தை அடைகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கப்பல்கள் வந்து நம்ம உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய நமது நாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த இது பயன்படுத்துவோம். அப்போ இவங்க சீனர்களுடைய தொடர்பு வந்து சோழர் காலத்திலே இருந்திருக்கு. இந்த பல்லவர் காலத்தில் பல்லவர்கள் வந்து கடல் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நாணயங்கள்லேயே வந்து கப்பலை பொறிச்சிருப்பாங்க, நாணய பரிவர்த்தனை கப்பலை பொறிச்சிருப்பாங்க. சீன வெளிநாட்டு நாணயங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இவங்க கடற்படையில் தொடர்ந்து சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ ராஜராஜன் வந்து இதை இன்னும் மேற்கொண்டு டெவலப் பண்ணுறார். ஏன்னா இந்த போனவர்கள் வந்து இங்கிருந்து போனாங்க இல்லைங்களா, பல வெளிநாடுகளுக்கு சென்றவங்க இல்லைங்களா, இந்த ரெட் சி ஏரியா மேற்கு பகுதிக்கு மட்டும் கிடையாது, கிழக்கு பகுதிக்கு நம்ம சென்றிருக்காங்க. இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றிருக்காங்க, இந்த பக்கம் மேற்கு போயிருக்காங்க இந்த சங்க காலத்தில் இருந்த. ஸோ இங்கே போனவங்க வந்து பல முறை வந்து அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. சில பேர் சீனர்கள் வணிகர்கள் வந்து இவங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, தமிழ் வணிகர்களை, ரொம்ப அவங்களுக்குள்ள போட்டி. அப்போது ராஜராஜன் காலத்தில் அந்த ஸ்ரீவிஜயால என்ற பகுதியை வந்து ஸ்ரீவிஜய அரசன் விஜயதுங்கவர்மன் ஆட்சி பண்ணுறான். அவனுடைய ஆட்சி காலத்தில் சீனர்களுடைய தொந்தரவு பொறுக்காமல் தமிழர்கள் வந்து சோழ மன்னர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ட்ரேட் பண்ண முடியல. நிறைய செட்டில்மெண்ட்லாம் அங்கே கிடச்சிருக்கு. நமக்கு நிறைய அந்த ஆதிச்சநல்லூர் கிடைத்த இரும்பு பொருள்கள்லாம் வந்து அதே அளவுக்கு அங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் தலைத்தக்கோன்ற இடத்துல எடுத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அகழாய் பண்ண இடம் இப்போது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல மலேசியாவில் அது வந்து இரும்பு உருக்கு செய்கின்ற இடம். இங்கே தமிழர்கள் போய் தான் அவங்களுக்கு இரும்பு எப்படி உருக்கிறது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் இந்த தொழிலாளர்கள் அங்கே போயிருக்காங்க. இவங்களாம் இந்த பிரச்சனை வந்ததால் ராஜராஜன் என்ன பண்ணுறா, ராஜராஜன் ஒரு கிரேட், இந்தியாவில் வந்து 3 அரசர்கள் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று அசோக மௌரிய அரசு அசோகன், ஒன்று அக்பர், அப்புறம் தமிழகத்தை சேர்ந்த ராஜராஜன். பையன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட். அவன் தான் வந்து இந்தியா முழுக்கவும் சரி உலக நாடுக்கு முதலாக சென்ற ஒரே இந்தியர், ஒரே தமிழ் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான். வேற யாரும் கிடையாது. அங்கே வட இந்தியர்களும் கிடையாது, வட இந்திய அரசு யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேந்திர சோழன் தான் முதலாக கடல் கடந்து அலைக்கடல் நடுவில் பல களம் செலுத்தின்றான். அப்போ பல களம்னா எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு மீனவர்களையும் வந்து அவர் வந்து நேவி உருவாக்கியிருக்கார், நேவி மேனை உருவாக்கியிருக்கார். ஸோ நாகப்பட்டினம் வந்து அவங்க துறைமுக நகரம் அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அது பற்றி செப்பு பட்டயங்கள்லாம் இருக்குது, நிறைய குறிப்புகள் இருக்குது.